அனைவருக்கும் வணக்கம். காவலர் தேர்வு முந்தைய தேர்வினுடைய உளவியல் வினாக்கள். இது ஆக்சுவலாக 2010 நடந்த காவலர் தேர்வு உளவியல் பகுதி வினா. ஏற்கனவே நம்ம 2019, 2018, 2017 ஒரு 3 ஆண்டுகளுக்கான உளவியல் மற்றும் கணிதம் பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு சில உளவியல் கணக்குகளை பார்க்க இருக்கிறோம். இப்போ சிலபஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே லைனில் கொடுத்துட்டாங்க. கணிதம் அப்படின்னும்போது அடிப்படை கணக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில உதாரணங்கள். அதே போல் உளவியல் பகுதியில் பார்த்திங்கன்னா தேர்வர்களினுடைய நுண்ணறிவு திறனை சோதிக்கும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோடிங் டீகோடிங்லேருந்து ஒரு உதாரணம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அந்த மாடலில் நாம் நம்முடைய ப்ரிப்பரேஷன் இருந்தது அப்படின்னா தேர்வில் வெற்றியடைய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்குரிய விடைகளை நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா, ரூபாய் 20க்கு வாங்கப்பட்ட ஒரு பொம்மை ரூபாய் 10க்கு விற்கப்படுவதால் ஏற்படும் நஷ்ட சதவீதம் என்ன? இப்போ இது பார்த்தோன்னே எளிமையான ஒரு வினா தான் இல்லையா? 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க, அதில் பாதிக்கு தான் விற்கிறாங்க. அப்போ மீதி பாதி நஷ்டம். ஓகேவா? அப்போ 50% நஷ்டம். ஓகேவா? அதாவது நீங்கள் இப்படி கூட எடுத்துலாம். 20 ரூபாய்க்கு 10 ரூபாய் நஷ்டம். ஓகேவா? அப்போ 100 ரூபாய்க்கு எவ்வளோ நஷ்டம்? ஏன்னா சதவீதத்தில் கேட்குறாங்க. 100 ரூபாய்க்கு எவ்வளோ நஷ்டம் அப்படின்னா, இது 5ஆல் பெருக்குனா 100 வருது. 20 5ஆல் பெருக்குனா 100 வருது. ஸோ அப்போ 10 5ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 50. அப்போ 50%. நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 20 ரூபாயில் பாதி 10 ரூபா தான் நமக்கு கிடைக்குது, மீதி 10 ரூபா கிடைக்கல. அப்போ 50% நஷ்டம். அவ்வளோதான். அடுத்தது 52வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 4a² 3a² கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒத்த உறுப்புகள், ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகள். இங்கேயும் a² இருக்குது, இங்கேயும் a² இருக்குது. இப்போ a²ன்றதை நீங்கள் சாக்லேட்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ இது எப்படி படிப்பீங்க? 4 சாக்லேட் படிப்பீங்க. 3a² எப்படி படிப்பீங்க? 3 சாக்லேட்னு படிப்பீங்க. அப்போ 4 சாக்லேட்டையும் 3 சாக்லேட்டையும் கூட்டினா எவ்வளோ? 7 சாக்லேட் இல்லையா? அதே போல் தான் இங்கேயும் 4a²யும் 3a² கூட்டினீங்கன்னா 7a². அவ்வளோதான். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது விகிதமுறா எண் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது விகிதமுறா எண் அல்ல. நல்லா கொஸ்டின் கவனிக்கணும். எது விகிதமுறா எண் அப்படின்னு சொல்லி கேட்கல, விகிதமுறா எண் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா √49 தான் ஆன்சர். ஏன்னா 7 49 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ √49க்கு நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது 7 அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதான் ஆன்சர். அடுத்தது, sin 36 டிகிரி cos 54 டிகிரியினுடைய மதிப்பு காண்க. இது ஆக்சுவலாக ட்ரிக்னாமெண்ட்ரியில் வரும். 9th தான் ஆரம்பிக்குது ட்ரிக்னாமெண்ட்ரி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 36 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sin 36 பார்த்தீங்கன்னா 90 - 54ன்னு எழுதலாம். ஓகேங்களா? டிவைடட் பை, கீழே இருக்கிறது நான் எதுவும் சேஞ்சஸ் பண்ணல, cos 54 அப்படியே வச்சுக்கிறேன். சரி, இப்போ sin ஆஃப் 90 மைனஸ் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா? இந்த 90 மைனஸ்ன்னு வந்துச்சுன்னா சைன் என்னவா மாறும்னா காசுன்னு மாறும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? sin ஆஃப் 90 மைனஸ் இங்கே என்ன வேல்யூ இருக்கோ, உதாரணமாக தீட்டா அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது cos தீட்டா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல 54 இருக்கிறதுனால cos 54 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். டிவைடட் பை cos 54. அப்போ cos 54 கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும்? 1ன்னு வரும். ஸோ அப்போ 1 தான் ஆன்சர். சரிங்களா? ரைட். அடுத்தது, ஒரு நேர்வட்ட கூம்பினுடைய வளைபரப்பு காணும் சூத்திரம் என்ன? இப்போ πr/l இது ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான், மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதான். கூம்பினுடைய வளைபரப்பு πr/l. கூம்பினுடைய மொத்த பரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா πr × l + r, இந்த செகண்ட் ஆப்ஷன் வரும். அப்புறம் 1/3 πr² hன்றது கன அளவு, கூம்பினுடைய கன அளவு. ஓகேங்களா?
அடுத்தது πr ஸ்கொயர்ன்றது வட்டத்தினுடைய பரப்பு இல்லை கூம்பினுடைய அடிப்பரப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கூம்பினுடைய அடிப்பக்கம் வந்து எப்படி இருக்குன்னா வட்ட வடிவத்தில் இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் இந்த இடத்துல வந்து வளைபரப்பு தான் கேட்டிருக்காங்க. அதனால் πrl ஃபார்முலா. அடுத்தது ஒரு வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்களின் கூடுதல் என்ன? இது வந்து சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் ஒரு ப்ராப்பர்ட்டி. எதிர்கோணங்களினுடைய கூடுதல் வந்து என்னென்னா 180 டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதை நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அடுத்தது an = 5n-4 என்ற தொடர் வரிசையில் a5னுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ எண்ணுக்கு பதிலாக 5ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அப்போ 5 × 5 5n இல்லையா? அதனால் 5 × 5 -4 5 எவ்வளோ? 25. 25ல் 4 போச்சுன்னா எவ்வளோ? 21. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது x - 5 × x + 2 = 0வினுடைய தீர்வு கணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையும் பெருக்குனா 0 இருக்கு இல்லையா? அப்போ x - 5 = 0ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ -5 வந்து அந்த சைட் போச்சுன்னா என்ன வரும்? +5 இல்லையா? அப்போ x = 5. அதே போல் x + 2 = 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ +2 அந்த சைட் போச்சுன்னா என்ன வரும்? -2. அப்போ x = -2. அப்போ 5 1 -2 1. அப்போ B தான் வந்து ஆன்சர். அடுத்தது x அச்சும் y அச்சும் வெட்டும் புள்ளி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வரைபடத்தில் கிராஃபில் வந்து பேசிக் வந்து இதான். ரெண்டு வெட்டுற இடம் வந்து ஆதி அப்படின்னு சொல்கிறோம், ஆரிஜின் சொல்கிறோம். அது வந்து 0,0 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது x⁵, x⁷, x⁻10னுடைய மீப்பெரு பொது வகுத்தி என்ன? சரி, இப்போ அடுக்குகளில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அடுக்கில் வந்து சின்னது எதுவோ அதுதான் வந்து மீப்போவா. அப்போ இங்கே x⁵ தான் வந்து சின்னது, அதனால் x⁵ தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது y அச்சினுடைய சமன்பாடு யாது? y அச்சினுடைய சமன்பாடு என்னென்னா x = 0. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது இந்த y அச்சில் எக்ஸோட மதிப்பெல்லாம் 0வாக தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து x அச்சு. இதே மாதிரி x அச்சினுடைய சமன்பாடு கேட்டாங்கன்னா y = 0 அப்படின்னு சொல்கிறோம். y அச்சினுடைய சமன்பாடு கேட்டாங்கன்னா x = 0ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து ஆன்சர் வந்து x = 0. அடுத்தது கேபிட்டல் A = ABCDE ஒரு 5 எலமெண்ட் இருக்குது. கேபிட்டல் Bன்றது DEFG ஒரு 4 எலமெண்ட் இருக்குது. அப்படின்னா A - B என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ A - Bனா என்னென்னா ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. அதான் மீனிங். நல்லா பார்த்துக்கோங்க. A - B அப்படின்னா ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. அப்போ பியில் இருக்கக்கூடாதுன்னா DE விட்டுடலாம். டியும் கிடையாது, ஈயும் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து பியில் இருக்குது. அப்போ மீதி வந்து ABC இதில் கிடையாது. ஓகேவா? அப்போ ABC தான் வந்து ஆன்சர். ஓகேவா? அதாவது ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. அதான் மீனிங் A - Bன்றது. ஓகேங்களா? அடுத்தது 17 மணி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ரயில்வே நேரம் இல்லையா? மதியம் 12 மணிக்கு மேலே போச்சு அப்படின்னா 13, 14, 15, 16, 17ன்னு சொல்கிறோம். அப்போ மதியத்துக்கு மேலே போச்சுன்னா பிற்பகல்னு சொல்கிறோம். அப்போ 5 மணி பிற்பகல், அதான் வந்து ஆன்சர். அடுத்தது log 625 பேஸ் 5 இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சரி, இப்போ இந்த 625 எப்படி எழுதலாம்? ஸோ log பேஸ் வந்து 5, 620 வந்து 5/3ன்னு எழுதலாம். 625 5/3ன்னு எழுதலாம். 5 5 125, 125 5ஆல் பெருக்குன்னா 625. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 3 வந்து முன்னாடி வந்துடும். அது ஒரு ரூல் இருக்குது. ஓகேவா? அப்போ 3 log 5 பேஸ் 5ன்னு வரும். சரி, இந்த இடத்துல இது ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா அதனுடைய மதிப்பு வந்து 1. அதனால் 3 × 1 வந்து 3. அப்போ ஆன்சர் வந்து 3. இதான் வந்து ஆன்சர். சரிங்களா? ரைட். 600 மீட்டர் சுற்றளவு கொண்ட சதுரத்தினுடைய பரப்பளவு யாது? இப்போ சதுரத்தினுடைய சுற்றளவு கொடுத்துருக்குறாங்க. சதுரத்தினுடைய சுற்றளவுன்றது 4 பெருக்கல் பக்கம். ஓகேவா? 4 பெருக்கல் பக்கம் இல்லை 4Aன்னு கூட சொல்லலாம் நீங்கள். ஓகேங்களா? 4 பெருக்கல் பக்கம்.
4 பெருக்கல் பக்கம் ஈக்குவல் டு 600 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதிலிருந்து சதுரத்தினுடைய பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 4ஆல் வகுக்கணும். 600 4ஆல் வகுத்தீங்கன்னா 150. ஓகேவா? சரி, பரப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கம் இன்ட்டு பக்கம், பக்கத்தை பக்கத்தால் பெருக்கணும். ஸோ அப்போ 150ஆல் பெருக்கணும். ஸோ 15ஆல் பெருக்கினா 225. இந்த 2 சைபருக்கு 2 சைபர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 22,500 அதான் வந்து ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, கீழே விடுபட்டுள்ள எண்ணை குறிக்கவும். இப்போ 6 இருக்குது. 6 கூட 9 கூட்டினா 15. சரி, அடுத்தது 15 கூட ஒரு 13 கூட்டுறேன். 13 கூட்டினா 28. அதாவது 9 கூட 4 கூட்டினா 13. அப்போ 13 கூட 4 கூட்டினா என்ன அர்த்தம்? 17. ஸோ அப்போ 28 கூட 17 கூட்டினீங்கன்னா 45. அடுத்தது 45 கூட 17 கூட 4 கூட்டினா என்னது? 21 கூட்டினா 66. அடுத்தது 66 கூட 25 கூட்டினா 91. ஸோ அப்போ லாஜிக் வந்து ஒத்து வருது. அதாவது 9 கூட்டுறோம், 13 கூட்டுறோம், 17 கூட்டுறோம், 21 கூட்டுறோம், 25 கூட்டுறோம். ஸோ அப்போ இந்த விடுபட்ட எண் என்ன அப்படின்னா 28. 28ன்றது சி, அதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ரைட். அடுத்தது, தாமரை மலருக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா தண்ணீர் தான். ஓகேவா? நீர் மட்டம் வந்து உயர உயர அந்த தாமரை மலரும் வந்து மேலே வரும் இல்லையா? அதனால் வந்து தண்ணீர் தான் வந்து தேவை. அடுத்தது, ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்களில் முடிப்பர். ஏ மட்டும் அதே வேலையை 12 நாளில் முடிப்பார் எனில் பி மட்டும் அந்த வேலையை முடிக்காகும் நாட்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரி, 2 பேரும் சேர்ந்து வந்து 4 நாளில் செய்கிறாங்க. ஒருத்தர் தனியாக வந்து 12 நாளில் செய்கிறாரு. ஸோ அப்போ அது 2த்தையும் பெருக்கிக்கணும். ஷார்ட்கட் வந்து என்னென்னா 2த்தையும் பெருக்கிக்கணும். கீழே வந்து 2த்துக்குள்ளே வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். ஸோ 2த்துக்குள்ளே வித்தியாசம் வந்து 8. 12க்கு 4க்குள்ள வித்தியாசம் வந்து 8. ஸோ இதை சுருக்குறீங்க அப்படின்னா ஓர் நாள் 4, ஈர்நாங் 8. ஸோ 12/2ன்னு வரும். 12 2ஆல் வகுத்தா எவ்வளோ? 6. அப்போ இன்னொருத்தர் வந்து 6 நாளில் வந்து அந்த வேலையை வந்து செஞ்சுருவார். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது, தனித்து நிற்கும் எழுத்து எது என்பதை காணவும். பி, இ, ஐ, ஓ. இப்போ பின்னு ஒரு ஆன்சர் இருக்கா? இருக்குது. இதான் வந்து தனித்து நிற்பது. ஏன் அப்படின்னா இ, ஐ, ஓ இதெல்லாம் வந்து வவல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? உயிரெழுத்துக்கள் சொல்லும் இல்லையா? AEIOU அதெல்லாம் ஒரு கேட்டகரி. அப்போ EIO ஒரு கேட்டகரி, பின்றது கான்சோனன்ட்டு. ஓகேவா? அதனால் இதான் வந்து தனித்து நிற்குது. அடுத்தது, 10 கூட 8 கூட்டினா 18. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 8 கூட்டியிருக்கிறாங்க. ஸோ 10 கூட 8 கூட்டினா 18. அடுத்தது 18 கூட 10 கூட்டியிருக்கிறாங்க. 18 10 28. அடுத்தது 28 கூட 12 கூட்டியிருக்கிறாங்க. ஸோ 28 கூட 12 கூட்டினா 40. அடுத்தது 40 கூட 14 கூட்டியிருக்காங்க. 14 கூட்டினா 54. அடுத்தது 54 கூட 16 கூட்டினா 70. அடுத்தது 70 கூட 18 கூட்டினா 88. ஓகேவா? அதாவது 8 10 12 14 16 18 இதை கூட்டியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ 88 தான் வந்து ஆன்சர். 88ன்றது ஆப்ஷன் டி, அதனால் அதான் வந்து ஆன்சர். அடுத்தது 1, 9, 25, 49, கொஸ்டின் மார்க், 121. சரி, 1ன்றது 1 ஸ்கொயர்னு எழுதலாம். 9ன்றத வந்து 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 25 வந்து 5 ஸ்கொயர்னு எழுதலாம். 49 வந்து 7 ஸ்கொயர்னு எழுதலாம். 121 வந்து பார்த்திங்கன்னா 11 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 1 3 5 7 9 ஸ்கொயர் தான் வரணும். ஒற்றைப்படை எண்களினுடைய வர்க்கம் 9 ஸ்கொயர். 9 ஸ்கொயர் எவ்வளோ? 81. அவ்வளோதான். அடுத்தது, இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்ஷனில் இருந்தால் போகணும். 72வது கொஸ்டின் ஆப்ஷனில் இருந்து எடுத்து பார்த்து இந்த 1 2 3 4 5 டேஷ் இருக்கு இல்லையா? 5 டேஷில் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு எந்த வார்த்தை வந்து ரிப்பீட்டடாக வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்.
இதை வந்து நாம் பின்னாடி பார்க்கலாம் இந்த மாடல் கொஸ்டினை. அடுத்தது 1 முதல் 100 வரை உள்ள எண்களை ஒரு முறை எழுதினால் எத்தனை முறை 3 என்ற எண்ணை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ வந்து 3 எழுதுகிறோம். அடுத்தது 3க்கு அப்புறம் 13 வரும். அடுத்தது 23 வரும். அடுத்தது 30லேருந்து ஆரம்பித்து 30, 31, 32, ஓகேங்களா, 33. இதில் வந்து 2 முறை வரும். 33ல் வந்து 2 முறை பயன்படுத்துகிறோம் 3, ஓகேவா. இதே போல் 39 வரைக்கும் வரும். அடுத்தது 43, 53, 63, 73, 83, 93, ஓகேங்களா. இத்தனை முறை நம்ம 3 பயன்படுத்துகிறோம். சரி, எத்தனை முறை பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இதை வந்து ஒரு 9 முறை வருது. அதுக்கப்புறம் 30லேருந்து 39 வரைக்கும், ஓகேங்களா. 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39. அது ஒரு 10. இதில் வந்து இன்னொன்று 33ல் எக்ஸ்ட்ரா 1 வரும். ஆக மொத்தம் 11. ஸோ 11, 9, 20. அப்போ 20 முறை வந்து நாம் 3 வந்து பயன்படுத்துகிறோம். உங்களுக்கு புரியல அப்படின்னா இங்கே தனியாக கூட எழுதிடுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ 3, 13, 23, 33 அப்புறமேட்டு எழுதிக்கிறேன். 43, 53, 63, 73, 83, 93, ஓகேவா. அடுத்தது 30, 31, 32, 33 வந்து 2 முறை வருது. 34, 35, 36, 37, 38, 39, ஓகேவா. எண்ணுங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இந்த இடத்துல வந்து 2 முறை, அதனால் 14, 15, 16, 17, 18, 19, 20. ஸோ அப்போ 20 முறை வந்து நம்ம 3 வந்து பயன்படுத்துகிறோம். சரி, அடுத்தது வட்டத்தில் விடுபட்டுள்ள எண் யாது? சரி, இப்போ 1க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? 21 இருக்குது. அதாவது 20 கூட்டினா 21. சரி, 16க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? 36. அதாவது 20 கூட்டினா 36. அதே போல் இந்த 6க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? 26. 20 கூட்டினா 26. அப்போ இந்த இடத்துல 11 இருக்குன்னா அது கூட 20 கூட்டினா என்ன வரும்? 31. ஸோ அப்போ 31 தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கன்க்ளூஷன் டைப்பில் வரும். ஸோ இதுவும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அடுத்தது இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதிலிருந்து கீழே இருக்கக்கூடிய வினாக்களுக்கு வந்து விடையளி இருக்கணும். மொத்தம் வந்து 6 பேர் வந்து ஒரு இடத்துல அமர்ந்திருக்கின்றனர். ABCDEF அப்படின்னு சொல்லிட்டு 6 பேர் உக்காந்துருக்குறாங்க. ஏ மற்றும் பி வந்து சென்னையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஏவும் பியும் சென்னையை சேர்ந்தவர்கள், மற்றவர்கள் மதுரையை சேர்ந்தவர்கள். இது 2வது கண்டிஷன். அடுத்தது 3வது வந்து டியும் எஃப்பும் உயரமானவர்கள், மற்றவர்கள் குள்ளமானவர்கள். அடுத்தது ஏசிடி கண்ணாடி அணிந்தவர்கள், 3 பேர் கண்ணாடி போட்டவங்க, மற்றவர்கள் கண்ணாடி அணியாதவர்கள். அப்போ கண்ணாடி அணியாதவர்கள் யார் யார் வரும்? பி வருமா, அடுத்து இ வருமா, அடுத்தது எஃப் வரும். சரியா. சரி, ஏபி வந்து சென்னையை சேர்ந்தவர்கள், மற்றவர்கள்லாம் மதுரையை சேர்ந்தவர்கள்லாம் யார் யார்? மதுரை, சி வரும், டி வரும், இ வரும், அடுத்தது எஃப் வரும். இவங்கெல்லாம் மதுரையை சேர்ந்தவர்கள். சரி, டியும் எஃப்பும் உயரமானவர்கள், மற்றவர்கள் குள்ளமானவர்கள். அப்படின்னா யாரெல்லாம் குள்ளமானவங்க? டிஎஃப்பை மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டா ஏ வந்து குள்ளம், அடுத்து பி குள்ளம், அடுத்து சி வந்து குள்ளம், அடுத்தது இ குள்ளம். இந்த 4 பேரும் வந்து குள்ளமானவர்கள். ஓகேவா. இவ்வளோ தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ நமக்கு கண்ணாடி அணியாதவர், ஃபஸ்ட்டு கொஸ்டின். கண்ணாடி அணியாதவர் அப்படின்னா பிஇஎஃப்பில் வந்து இருக்கணும். அதே சமயத்தில் குள்ளமானவர்களாக இருக்கணும். ஓகேவா. அப்போ குள்ளமானவர்கள் வந்து பிஇ தான் குள்ளமானவர்கள், எஃப் வந்து உயரமானவர்கள். அப்போ பிஇ தான் ஆன்சர். ஓகேவா. ரைட்.
அடுத்து ரெண்டாவது மதுரையை சேர்ந்தவர். மதுரையை சேர்ந்தவர்னால் இந்த 4 பேரில் தான் வரணும் ஆன்சர். CDEF தான் வரணும். அதே சமயத்தில் கண்ணாடி அணியாதவர். கண்ணாடி அணியாதவர்னால் சி வந்து கண்ணாடி போட்டவர், அதனால் அது போயிடும். ஓகேவா? அடுத்தது BEF தான். அப்போ டியும் வந்து கண்ணாடி போட்டவர், அது போயிடும். அப்போ EF தான் வரும். அடுத்தது குள்ளமானவர் யார்? குள்ளமானவரில் வந்து இ மட்டும்தான் இருக்குது. அப்போ இ தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ரைட். அடுத்து நாலாவது சென்னையை சேர்ந்தவர். சென்னையை சேர்ந்தவர்னால் இந்த 2 பேர் தான், AB தான் சென்னையை சேர்ந்தவர். சரி, அதில் குள்ளமானவராக இருக்கணும். அதில் குள்ளமானவர் யார் பாருங்கள். குள்ளமானவரில் பி மட்டும்தான் வருது. பியும் வருது, ஏவும் வருது, 2 பேரும் குள்ளமானவர். சரி, அடுத்தது கண்ணாடி அணிந்தவர்னு வரணும். கண்ணாடி அணிந்தவர்னால் ஏ மட்டும்தான் வருது. ஸோ அப்போ ஏ தான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஏபி 2 பேரும் சென்னையை சேர்ந்தவர், ஆனால் பின்றவர் கண்ணாடி அணியாதவர், அதனால் ஒருத்தர் தான் ஆன்சர். ஓகேவா? ஏ மட்டும்தான். இது ஒன்றும் இல்லை, கொடுத்துக்கிற கண்டிஷனை வந்து படித்து பார்த்து கீழே இருக்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும், அவ்வளோதான். ஒரு காம்ப்ரஹென்ஷன் டைப் மாதிரி தான். அடுத்தது 15 கிரிக்கெட் வீரர்கள் உள்ளனர். அவர்களில் எத்தனை வழிகளில் 11 வீரர்கள் கொண்ட கிரிக்கெட் குழுவை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஆன்சர் பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இதில் கொடுத்துக்கிற ஆப்ஷன்ஸ் 4மே வந்து ஒத்து வரலை. அது ஒரு தடவை வெரிஃபை பண்ணிடுறேன் நான். அடுத்தது 80வது கொஸ்டினுக்கு பின்வரும் பத்தியை படித்து அதன் அடிப்படையில் பதில் தரவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரீமாவும் பிரேமாவும் நாட்டியத்திலும் சங்கீதத்திலும் சிறந்தவர்கள். இப்போ இங்கே இந்த இடத்துல கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நாட்டியம், வரைகலை, பேச்சுக்கலை 3லும் சிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ நாட்டியம், சங்கீதம், அதுக்கப்புறம் வந்து 2த்துலேயும் சிறந்தவர்கள் வந்து ரீமாவும் பிரேமாவும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டுக்குவோங்க. ஓகேவா? சரி, இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ நாட்டியம், அடுத்தது சங்கீதம், அதுக்கப்புறம் வந்து வரைகலை, அதுக்கப்புறம் பேச்சுக்கலை, மொத்தம் 4 தான் கொடுத்துருக்குறாங்க. சரி, ரீமாவும் பிரேமாவும் நாட்டியத்திலும் சங்கீதத்திலும் சிறந்தவர்கள். அப்போ இந்த இடத்துல வந்து ரீமா வரும், அடுத்தது பிரேமா வரும், இங்கேயும் ரீமா வரும், பிரேமா வரும். ஓகேவா? மோனியும் பிரேமாவும் சங்கீதத்திலும் வரைகலையிலும் சிறந்தவர்கள். மோனி, வரைகலை வந்து மோனி வரும். ஏற்கனவே பிரேமா வந்து எழுதிட்டோம். ஓகேவா? ரைட். அடுத்து ரீமாவும் நேக்காவும் பேச்சுக்கலையிலும் நாட்டியத்திலும் சிறந்தவர்கள். ரீமா வந்து பேச்சுக்கலை. ஓகேவா? பேச்சுக்கலை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது ரீமா. சரியா? ரைட். அடுத்தது நாட்டியம். நாட்டியத்தில் ஏற்கனவே வந்து ரீமா வந்து போட்டிருக்கிறோம். ஓகேவா? நாட்டியத்தில் ஏற்கனவே ரீமா போட்டிருக்கிறோம். அடுத்து நேகா. நேகா வந்து இந்த இடத்துல வருது. நேகா வந்து பேச்சுக்கலையிலையும் அதுக்கப்புறம் நாட்டியத்திலையும். ஸோ அப்போ நேகா வந்து இங்கேயும் வருது. ஓகேவா? ரைட். அடுத்தது நேகாவும் மோனியும் வரைகலையிலும் பேச்சுக்கலையிலும் சிறந்தவர்கள். இப்போ வரைகலையில் யார்? நேகா. அடுத்தது மோனி. மோனி வந்து ஏற்கனவே எழுதிட்டோம். சரி, பேச்சுக்கலையில் ஏற்கனவே நேகா எழுதிட்டோம். அடுத்து வரைகலையிலும் எழுதிட்டோம். சரி, இப்போ வந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நாட்டியத்திலையும் இருக்கணும், வரைகலையிலையும் இருக்கணும், அதுக்கப்புறம் பேச்சுக்கலையிலையும் இருக்கணும். எல்லாத்துலேயும் இருக்கிறது என்னன்னு பாருங்கள், நே. அதாவது நேகா தான் வந்து எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போ நேகா தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா காவலர் தேர்விற்குரிய முந்தைய வினாக்களில் கேட்கப்பட்ட உளவியல் வினாக்களுக்கான விடைகளை வந்து பார்த்துருக்குறோம். இதை வந்து ஒரு மாடலாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 2019 நடந்த பிசி எக்ஸாம், அடுத்தது 2018 நடந்த பிசி எக்ஸாம், அடுத்து 2017 நடந்த பிசி எக்ஸாம், இதுக்குரிய விடையெல்லாம் வந்து ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய லிங்க்கும் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் பாருங்கள். இந்த மாடலில் உங்களுடைய பயிற்சி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேர்வில் வந்து வெற்றி அடையலாம். அதே போல் நம்முடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா போலீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்றதுக்கு ஒரு தனி ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் வந்து ஒரு 35 வீடியோக்கள் இருக்குது இது வரைக்கும் அப்லோட் பண்ணது.
அந்த உளவியல் பகுதிக்கு தேவையான கருத்துக்கள் எல்லாமே அதில் வந்து வீடியோவாக இருக்குது. அதை பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.